நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இசைஞானி படைத்த மெய்ஞானம் இது. வெள்ளைத்தோளற்ற வெள்ளந்தியின் வெகுளியான உணர்விது. தென்றலுக்கு வண்ணம் தீட்டி வானத்தில் உலவ விடும் உணர்விது. பார்வைகள் தேவையில்லை, உணர்வுகளுக்கு வார்த்தைகள் போதும். தென்றல் வந்து தீண்டும் போது என்ன வண்ணமோ மனசில, திங்கள் வந்து காயும் போது என்ன என்னமோ நினப்புல, வந்து வந்து போகுதம்மா எண்ணமெல்லாம் வண்ணமம்மா, எண்ணங்களுக்கு ஏற்றபடி வண்ணமெல்லாம் மாறுமம்மா, உன்னையம்மா உள்ளத நாடும் என்னே பொன்னம்மா சின்ன கண்ணே, தென்றல் வந்து தீண்டும் போது என்ன வண்ணமோ மனசில, திங்கள் வந்து காயும் போது என்ன என்னமோ நினப்புல. ఎవరు சொல்லாமல பூக்களும் வாசம் வீசுது, உறவும் இல்லாமல இருமனா ஏதோ பேசுது, எதுவும் இல்லாமல மனசெல்லாம் இனிப்பா இனிக்குது, எதுவும் இல்லாமல இருமனா ஏதோ பேசுது, ஓட நீராட இந்த உலகம் அது போல ஓடும், அது ஓடும் இந்த காடும் அது போல நிலையா இல்லாது நினைவில் வரும் நரங்களே, தென்றல் வந்து தீண்டும் போது என்ன வண்ணமோ மனசுல, திங்கள் வந்து காயும் போது என்ன என்னமோ நினப்புல, வந்து வந்து போகுதம்மா எண்ணமெல்லாம் வண்ணமம்மா, எண்ணங்களுக்கு ஏற்றபடி வண்ணமெல்லாம் மாறுமம்மா, உண்மையிலே உள்ளது என்ன என்ன வண்ணங்கள் என்ன என்ன, திங்கள் வந்து தீண்டும் போது என்ன வண்ணமோ மனசில, திங்கள் வந்து காயும் போது என்ன என்னமோ நினப்புல. ரித்திகா, என்னாச்சு? எதுக்கு அழுறீங்க? என்னாச்சுன்னு சொல்லுங்க. ஒண்ணுமே நடக்கலையே. எப்படி பாடினடி செல்லம், எதுக்கு அழற நீ? எங்களை அழ வச்சுட்டு உன்னோட பாட்டை எப்படி இருந்தது தெரியுமா? உன்னோட பாட்டு இப்போ நான் உனக்கு வந்து மேலேந்து கீழே ஸ்வர்ணத்தோடு அழைக்கிற மாதிரி இது வந்து என்னோட
பிளெஸிங்ஸை வச்சுக்கோ. ராஜா சார் இது பார்க்கணும் தங்கம். என்ன ஆனஸ்டா நாட்டுப்புறத்தோட வாசனையோட மேடவை வந்து நீங்க ஆதரிக்க வந்திருக்கீங்க. நீங்க வந்ததுக்கு உன்னோட ஆத்மாக்கு என்னோட நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. தேங்க்யூ கைஸ். யூ கைஸ் were fabulous. பிரித்திகா, எதுக்கு அழுதிங்கன்னு சொன்னாதான் நான் கமெண்ட் சொல்லுவேன். என்னாச்சு? லிரிக்ஸ் தப்பா பாடிட்டேன். அது இப்போ யாருக்காவது புரிஞ்சுதா? நீயே காட்டி கொடுத்துட்ட. எந்த வார்த்தையில் தப்பாச்சு? ஃபஸ்ட்டில் அது பாடு, அந்த லைன் பாடு. எவரு சொல்லாமல பூக்களும் வாசம் வீசுது, வரவும் இல்லாமல இருமனா ஏதோ பேசுது, ஏதோ பேசுது, ஏதோ பேசுது, எதுவும் இல்லாமல குயிலெல்லாம் தேனா பாடுது, எதுவும் இல்லாமல மனசெல்லாம் இனிப்பா இனிப்பா இனிக்குது, இனிப்பா இனிக்குது. இவ்வளோதானே? அதுக்கு எதுக்கு போய் அழுது எல்லாருக்கும் சொல்லி நான் தப்பு பண்ணிட்டேன்னு காமிச்சு கொடுத்தீங்கல்ல? எனக்கு ரொம்ப பிடிச்சது நீங்கள் பாடினது. தேங்க்யூ. அதே மாதிரி ஓடும் அது ஓடும், ஓடும் அது ஓடும். அது இன்னும் கொஞ்சம் ஸ்லோவாக வரணும். நீ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பாடுற, அது இன்னும் கொஞ்சம் ஸ்லோவாக வந்த. இந்த பாட்டு போகிற விதமே அப்படி தானே? தென்றல் வந்து தீண்டும் போது என்ன வண்ணமோ மனசு, மனசுல அப்படி தானே இப்படி தானே போகுது அந்த சாங். அப்போ அப்படியே பாடணும் எல்லாமே. நீ ரொம்ப நல்லா பாடின, அப்படியெல்லாம் ஃபீல் பண்ணாத. ரொம்ப அனுபவிச்சு பாடினமா. தேங்க்யூ சார். நீ இதை பாட ட்ரைனிங்கில் ஆரம்பித்த உடனே உன்னுடைய குரல்லையும் உன்னோட உச்சரிப்புலையும் அந்த ஃபோக் எலிமெண்ட் அதிகமாக இருக்கேன்னு நான் அப்போ ஃபீல் பண்ணேன். ஏன்னா நம்ம ஒரிஜினல் பாட்டு கேட்டு கேட்டு ஒரு பழகி போய்டுறோம். அந்த பழக்கத்துக்குலேருந்து கொஞ்சம் விலகினா ஒரு ரசிகர்களுக்கு கொஞ்சம் அது கொஞ்சம் உறுத்தும். ஆனால் அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு நீ பாடும்போது உன்னோடைய அந்த உச்சரிப்பு இது உன் பாட்டாக மாறிடுத்துமா. தேங்க்யூ சார். அவ்வளோ உண்மையாக இருந்தது. தேங்க்யூ சார். பிரீத்திகா, பேசிக்காக சுபா அம்மாவுக்கு இந்த பாட்டு மேலே அவ்வளோ உயிர். இன்னைக்கு நீ பாடி கேட்டபோது அவங்களுக்கு அவங்க அழுகை அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல. அவ்வளோ அவங்க இதயத்தை டச் பண்ணியிருக்கு உன்னோட பாட்டு. கொந்தே நீ ஒரு உன்னோட ஆத்மாலேருந்து நீ பாடுறடா. அண்ட் ஒரு ஒன்றும் ஆர்டிஃபிஷியலாக ஒன்றுமே இல்லை. உன்னோட குரலில் நிஜம் இருக்குது, சத்தியம் இருக்குது, மண் வாசனை அப்படியே கொண்டு வந்திருக்கேன். ரொம்ப நன்றி இங்கே வந்ததுக்கு. தேங்க்யூ. இசைஞானி அவர்கள் இந்த போட்ட மெட்டுக்கு அந்த ஆர்கெஸ்ட்ரைசேஷன் அற்புதம் தான் நடந்துச்சு. இது பற்றி என்ன பேசுறது ஒன்றும் புரியல. ரொம்ப நல்லா இருந்தது. உன் ஃப்ளோ, அதாவது பாட்டை புரிஞ்சுக்கிட்டு நீ பாடுற ஃப்ளோ இவ்வளவு உருக வைக்குது. உன் குரலில் கலந்திருக்குது மண் வாசம். நீ பாடுகிற ஒவ்வொரு பாட்டை பற்றி ஊரே பேசும். தேங்க்யூ சார்.